உன்னாலில் முடியாதென்று ஊரே சொல்லும் நம்பாதே பரிதாபம் காட்டும். ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு கேர் லைஃப் ஸ்டைல் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு சூப்பரான வீடியோ பார்க்க போகிறோம். வியூவர்ஸ், நீங்கள் எல்லாருமே இந்த ஹெர்பல் ஆயில் வந்துட்டு மேக்கிங் வீடியோ போடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த ஆயில் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி இன்னையோட 4 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகுது. இந்த 4 இயர்ஸாக வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஆயில் இது. டே பை டே இதோட ஃபீட்பேக்கும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. இதை வாங்கக்கூடிய கஸ்டமருடைய கவுண்ட்ஸும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ டெய்லியுமே பார்த்தீங்கன்னா இந்த ஹெர்பல் ஆயிலுக்கு வந்துட்டு அவ்வளோ ஒரு ஃபீட்பேக் வரும். இது வந்துட்டு ஒரு ஹேர் க்ரோத் இன்க்ரீஸ் பண்ணி ஹேர் ஃபால் கண்ட்ரோல் பண்ணுறது மட்டும் இல்லாமல் தலையில் இருக்க பல பிரச்சனைகளை கியூர் பண்ணக்கூடிய ஒரு நல்ல சொல்யூஷனாக இந்த ஆயில் இருக்குது. இந்த ஆயில் வந்துட்டு பார்க்கறதுக்கே ஒரு பிளாக் கலரில் தான் இருக்கும். ஸோ பிளாக் கலரில் இருந்தாலே நமக்கு வந்துட்டு ஒயிட் ஹேர் வந்துட்டு கம்ப்ளீட்டாக ரிடியூஸ் பண்ணி உங்களுக்கு அந்த கிரே ஹேர் இருக்கக்கூடிய ப்ராப்ளமே இருக்காது. இப்போ இருக்கக்கூடிய பசங்களுக்கு எல்லாருக்குமே ஸ்டார்டிங் ஒரு 10 வயசு பசங்களுக்கு பார்த்தாலே அவ்வளோ கிரே ஹேர் இருக்குது தலையில். ஸோ இந்த மாதிரி வரக்கூடிய கிரே ஹேரை கம்ப்ளீட்டாக ரிடியூஸ் பண்ணும். ஒரு ஆயில் நார்மல் ஒரு கோகனட் ஆயிலே நம்ம யூஸ் பண்ணும் போதும் ஒரு தலைக்கு நல்ல ஒரு பெனிஃபிட் இருக்கும் இல்லைங்களா. ஸோ அப்படிப்பட்ட ஆயிலே நம்ம வந்துட்டு ஒரு 21 மூலிகைகள் ஆட் பண்ணும் போதும் சொல்லவா வேணும் அதோடைய பெனிஃபிட் நமக்கு கிடைக்கிறதுக்கு. ஸோ அவ்வளோ ஒரு சூப்பர் பெனிஃபிட் இந்த ஹேர் ஆயிலில் இருக்குது. ஒவ்வொரு மூலிகைக்கும் ஒவ்வொரு ஒரு மதிப்பு இருக்குது, ஒவ்வொரு மகத்துவம் இருக்குது. ஒரு இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு செம்பருத்தி பூ எடுத்திங்கன்னா அதுக்கு ஒரு ஹேருக்கான ஒரு சொல்யூஷன், ஹேருக்கான ஒரு பெனிஃபிட் இருக்குது. ஒரு இலையாக இருக்கட்டும், ஒரு கருவேப்பிலையாக இருக்கட்டும், உங்களுக்கு இதில் ஆட் பண்ணக்கூடிய ஒவ்வொன்றுமே ஒரு கடுக்காய் பவுடராக இருக்கட்டும், ஒரு லவங்கமாக இருக்கட்டும், ஒரு துளசியாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்குமே ஒவ்வொரு பொருளுக்குமே ஒவ்வொரு மகத்துவம் இருக்குது, ஒவ்வொரு மருத்துவ குணம் இருக்குது. அந்த மாதிரி ஒவ்வொரு இங்கிட்டும் தேடி தேடி நம்ம ஆட் பண்ணி இந்த 21 மூலிகைகள் நம்ம இதில் ஆட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் 7 நாள் சன்லைட்டில் வச்சு எடுக்கணும், சூரிய ஒளியில் வச்சு அதில் இருக்கக்கூடிய சத்துக்களையும் எடுத்து நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கொடுக்கும் போதும் உங்களுக்கு இவ்வளோ பெனிஃபிட் இருக்குது. இப்போ வந்து நாங்கள் இந்த ஆயில் எப்படி நாங்கள் ரெடி பண்ணுறோம், நிறைய பேர் வந்து ஃபீட்பேக்கை பார்த்து வாங்குறீங்க, நல்லா இருக்குது, மேக்கிங் வீடியோவும் யூசேஜும் நீங்கள் சொன்னீங்கன்னா எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி கேட்டதால் நாங்கள் இந்த ஹெர்பல் ஹேர் ஆயில் வந்துட்டு எப்படி நாங்கள் ரெடி பண்ணுறோம், இதோட யூசேஜ் என்ன, பெனிஃபிட் என்ன, இது வந்து யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம், எவ்வளோ நாள் ரிசல்ட் கிடைக்கும் என்பதை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த 21 மூலிகைகள் நம்ம ஆட் பண்ணி தான் ஹெர்பல் ஹேர் ஆயில் நம்ம ரெடி பண்ணுறோம். என்னென்ன ஹெர்பல் வந்துட்டு நம்ம ஆட் பண்ணுறோன்றது பார்க்கலாம். ஸோ எல்லாமே நான் வந்துட்டு ட்ரை பண்ணி பவுடராக எடுத்திருக்கேன். நீங்கள் வந்துட்டு அப்படியே நம்ம வந்துட்டு இலையாகவே எடுத்துக்கலாம். பட் வந்து நம்ம கொதிக்க வைக்க வேண்டியதாக இருக்கும். ஆயில் நம்ம வந்துட்டு ஹீட் பண்ணும் போதும் உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா ஸ்டார்டிங்கில் ஹேர் ஃபால் உங்களுக்கு இருக்கும். அந்த ஆயில் யூஸ் பண்ணும்போது ஸ்டார்டிங்கில் ஹேர் ஃபால் இருக்கும். அது செட் ஆகிட்டுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்துட்டு ஹேர் க்ரோத் இருக்கும். ஸோ அதனால தான் நான் என்ன பண்ணுறேன்னா இலையை ஆட் பண்ணாமல் கொதிக்க வைக்காமல் இந்த மாதிரி ட்ரை பவுடராக எடுத்துகிட்டு சன்லைட்டில் வச்சு எடுக்கிறோம். ஸோ எப்படின்றத நம்ம பார்க்கலாம். எல்லாமே என்னென்ன பவுடர் நம்ம ஆட் பண்ணுறோன்றத நம்ம நேம் பார்த்துக்கலாம், எவ்வளோ அளவு வந்துட்டு ஆயிலில் சேர்க்குறோன்றதை நம்ம அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு செம்பருத்தி பூ பவுடர் எடுத்துக்கலாம், 2வது கருவேப்பிலை பவுடர் எடுத்துக்கலாம், 3வது பார்த்திங்கன்னா ஆவாரம் பூ பவுடர், 4வது பார்த்திங்கன்னா அவுரி பவுடர். இது வந்துட்டு இளநரைக்கு ஒரு நல்ல ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், இளநரை வராமல் தடுக்கும், முடிய நல்லா கருமையாக இருக்கிறதுக்கு கருவேப்பிலை பவுடரும் உங்களுக்கு அவுரி பவுடரும் ஹெல்ப் பண்ணும். ஸோ ரெண்டுமே நம்ம ஆட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடுக்காய் பவுடரும் உங்களுக்கு தலையில் இருக்கக்கூடிய பிரச்சனை, இந்த சிறங்கு வருது, ஈறு, பேனு, பொடுகு, இந்த மாதிரி பிரச்சனையை சரி செஞ்சு வேரை வந்துட்டு நல்லா வேர் கால்களை ஸ்ட்ராங்காகவும் ஹேரை வந்துட்டு சுத்தமாகவும் வச்சுருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிராம்பு. இது நம்ம எதுக்கு சேர்க்குறோன்னா இவ்வளோ இன்க்ரீடியன்ட் நம்ம ஆட் பண்ணும் போது நம்மளுக்கு வந்துட்டு கோல்டு ஆகக்கூடாது, எந்த ஒரு சைடு எஃபெக்டும் நமக்கு வந்துடக்கூடாதுக்காக நம்ம வந்துட்டு அதை பாதுகாக்கிறதுக்காக, இந்த பவுடர்னால நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கிறதுக்காக, பாதுகாக்கிறதுக்காக, கோல்டு ஆகாமல் இருக்கிறதுக்காக நம்ம வந்து கிராம்பு ஆட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மருதாணி. ஸோ மருதாணியும் நம்ம வந்துட்டு இளநரை பிரச்சனையை கண்ட்ரோல் பண்ணி முடி கருமையாக அடர்த்தியாக வளர்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ மருதாணியும் நான் எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை பவுடர். ஸோ முருங்கைக்கீரையோடைய காய வச்சு அதை வந்து பவுடராக எடுத்துக்கிறோம். ஸோ இதுவும் ஹேர் க்ரோத்துக்கும் ஹேர் ஃபால் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கருஞ்சீரகத்தை ட்ரை பண்ணி பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. முடி வளர்ச்சிக்கும் முடி கருமையாக இருக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட்டு வேப்பிலை வந்து நம்மளுடைய ஸ்கேல்ஃபையும் நம்மளுடைய தலைமுடியும் பாதுகாக்கிறதுக்காக வேப்பிலை ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஓமமும் வந்து எதுக்கு நம்ம ஆட் பண்ணுறோன்னா கோல்டு ஆகாமல் இருக்கிறதுக்கு, ஒற்றை தலைவலி, இந்த மாதிரி எந்த ஆயில் போட்டாலுமே தலைவலி வந்துடும், அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு ஓமம் நம்ம ஆயிலில் ஆட் பண்ணும் போதும் அவங்களுக்கு தலைவலி வராது, கோல்டு ஆகாது, சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்குலாம் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஸோ அதுக்காக நம்ம வந்துட்டு பாதுகாப்புக்காக ஓமமும் நம்ம சேர்க்குறோம். ஸோ அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்றதுக்காக. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா செம்பருத்தி இலை பவுட்ரு, பூ பவுட்ரும் நம்ம பார்த்தோம், இலையும் நம்ம வந்துட்டு ட்ரை பண்ணி பவுடராக எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு கரிசலாங்கண்ணி பவுட்ரு.
கரிசலாங்கண்ணி பவுடரும் முடி வளர்ச்சிக்கும் முடி கொட்டுறதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட்டு நெல்லிக்காய் பவுட்ரு. நெல்லிக்காவுடைய ஒரு மருத்துவ குணம் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். இன்டேக்காக எடுத்தாலும் நல்லது. இது நம்மளுடைய முடிக்கு அப்ளை பண்ணாலும் முடி ஆரோக்கியமாக இருக்கும், அடர்த்தியாக வளரும், கருமையாக நீளமாக வளரும். ஆயில் இருந்தாலும் சரி தான், ஷாம்பாக இருந்தாலும் சரி தான், எல்லாத்துலேயும் நெல்லிக்காய் சேர்ப்பாங்க. முடியோடைய ஆரோக்கியத்துக்கு ஒரு முக்கிய பங்கு வந்து இந்த நெல்லிக்காயில் இருக்குது. ஸோ அதனால் நெல்லிக்காவும் நான் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் கொய்யா இலை பவுடர். ஸோ கொய்யா இலையும் நம்மளுடைய முடி வளர்ச்சிக்கு நல்லது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வெட்டி வேர். வெட்டி வேர் வந்து இவ்வளோ பவுடர் நம்ம ஆட் பண்ணுறோம், நல்லா நறுமணமாக இருக்கணும் ஆயில். ஒரு ஹெர்பல் ஸ்மெல் வந்துட்டு சம்டைம்ஸ் சில பேருக்கு பிடிக்காது. ஸோ அதனால் நறுமணமாக இருக்கிறதுக்காகவும் முடியோட ஆரோக்கியத்துக்காகவும் வெட்டி வேர் நாங்கள் ஆட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அருகம்புல் பவுடர் எடுத்துக்கிறேன். ஸோ அருகம்புல்லும் ஒரு நிறைய மருத்துவ குணம் இருக்குது. நம்மளுடைய தலையில் இருக்கக்கூடிய பிரச்சனையை சரி செஞ்சு முடியை கருமையாக நீளமாக வளர்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் விட்டமின் இ கேப்சூல். இ கேப்சூல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கேல்ஃபுக்கு சத்துக்களை கொடுத்து, ஸ்கேல்ஃப் ரொம்ப வீக்காக இருந்துச்சுன்னா அதை நல்லா ஸ்ட்ராங்காக ஆக்கிறதுக்கு இ கேப்சூல் ஹெல்ப் பண்ணும். அப்புறம் பூண்டு நீங்கள் என்ன பண்ணி நல்லா ட்ரை பண்ணி எடுத்துக்கணும். ட்ரை பண்ணி வறுத்து எடுத்துக்குங்க. இதை வந்து நம்ம பொடி பண்ணி நம்ம ஆயிலில் சேர்த்துக்கலாம், இல்லை நீங்கள் அப்படியே கூட சேர்த்துக்கலாம். லேசாக இடித்து பொடி பண்ணி சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் ஜோஜோபா ஆயில். ஜோஜோபா ஆயில் வந்து ஒரு முடி வளர்ச்சிக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணுன்றதை நான் தனியாக வீடியோ உங்களுக்கு போட்டிருக்கேன். ஸோ ஜோஜோபா ஆயிலும் ஹேர் க்ரோத்துக்கு சூப்பராக வேலை செய்யும், ஹேர் ஃபால்ஸை இமீடியட்டாக கண்ட்ரோல் பண்ணும். ஃபைனலாக நம்ம வந்துட்டு பன்னீர் ரோஸ் பெட்டல் ஆட் பண்ண போகிறோம். ஸோ பன்னீர் ரோஸ் பெட்டல் வந்து ஒரு முடிக்கு ஒரு ஆரோக்கியம் கொடுக்கும், ஒரு கருமையான ஒரு முடி வளர்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இவ்வளோ ஒரு மூலிகைகள் வச்சு தான் நம்ம இந்த ஒரு ஹெர்பல் ஆயில் ரெடி பண்ணுறோம். ஸோ அதனால தான் அந்த ஆயிலில் இவ்வளோ பெனிஃபிட் இருக்குது. ஆயில் யூஸ் பண்ணுறவங்க அவங்களுடைய ஃபீட்பேக்கும் சரி, அவங்களுடைய ஹேரை அப்படியே அவங்க ஃபோட்டோ எடுத்து அனுப்புறதுக்கு காரணம், அவங்களுக்கு அவ்வளோ ரிசல்ட் வர்றதுக்கான காரணம் இந்த பவுட்ரு, இந்த மூலிகைகள் தான். ஸோ இதுதான் அவ்வளோ ஒரு சூப்பர் ரிசல்ட் நமக்கு கொடுத்துருக்கு. இப்போ எந்த அளவுக்கு எடுத்துக்கலாம், எவ்வளோ ஆயிலுக்கு எந்த அளவுக்கு எடுத்துக்கலாம் என்பதை பார்க்கலாம். இப்போ நம்ம 2 லிட்டர் மரச்செக்கெண்ணெய் எடுத்துக்கலாம், பியூர் கோகனட் ஆயில். இப்போ இந்த 2 லிட்டருக்கு நம்ம பவுட்ரு எந்த அளவுக்கு சேர்க்கலான்னா, நான் உங்களுக்கு வந்துட்டு ஸ்பூன் கணக்கே நான் சொல்கிறேன். இப்போ செம்பருத்தி பூ வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கருவேப்பிலையும் 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஆவாரம் பூ 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு அவுரி பவுடரும் 1 டீஸ்பூன் அளவு சேர்த்தா போதும். கடுக்காய் பவுடரும் 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்குங்க. கிராம்பும் 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்குங்க. மருதாணி 2 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்குங்க. முருங்கைக்கீரை அது 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு கருஞ்சீரகம் 2 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வேப்பிலை 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஓமமும் 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். தேவைப்பட்டால் நீங்கள் ஓமம் வந்து 2 டீஸ்பூன் அளவும் சேர்த்துக்கலாம், நறுமணம் நல்லா தான் இருக்கும். இல்லை 1 டீஸ்பூன்னா கூட போதும். நெக்ஸ்ட்டு செம்பருத்தி இலை 2 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு கரிசலாங்கண்ணி பவுடர் 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நெல்லிக்காய் பவுடர் 2 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு கொய்யா இலை பவுடர் 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். வெட்டி வேர் 2 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்குங்க. அருகம்பில் பவுட்ரு ஒரு 2 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம வந்துட்டு காய வச்ச பூண்டு வந்து இதே மாதிரி நீங்கள் இடித்து எடுத்துக்குங்க. ட்ரை பண்ண பூண்டு நல்லா நம்ம வறுத்து இதே மாதிரி இடித்து எடுத்துக்கணும். பூண்டு வந்து நான் ஒரு 50 கிராம் அளவு சேர்த்துக்கிறேன். முடி வளர்ச்சிக்கும் சரி, நல்ல ஒரு ஆயில் நறுமணமாக இருக்கும், நல்ல முடியும் கருமையாக நீளமாக வளர்கிறதுக்கு இந்த பூண்டு ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட்டு நம்ம ரோஸ் பிட்டலையும் இந்த மாதிரி பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அதுவும் நீங்கள் ஒரு 2 டீஸ்பூன் அளவு எடுத்துக்குங்க. நெக்ஸ்ட்டு விட்டமின் இ கேப்சூல் 20 எடுத்துக்குங்க. 100 mlக்கு ஒரு இ கேப்சூல் கணக்குக்கு நம்ம 2 லிட்டருக்கு 20 இ கேப்சூல் எடுத்துக்கலாம். ஸோ ஆல்ரெடி நான் வந்துட்டு இ கேப்சூல் வந்துட்டு இதில் வந்துட்டு ஃபில் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வெயிலில் 1 வாரம் நம்ம வச்சு எடுக்கணும், கொதிக்க வைக்கக்கூடாது. நிறைய பேர் வந்துட்டு ஆயிலை வந்துட்டு ஹீட் பண்ணுவாங்க.
ஸோ ஹீட் பண்ணுறதுனால நமக்கு என்ன ப்ராப்ளம் வருதுன்னா ஸ்டார்டிங்கில் ஹேர் ஃபால் ஆகும். அது செட் ஆகிட்டுக்கப்புறம் தான் முடி வளர ஆரம்பிக்கும். ஸோ ஸ்டார்டிங் நம்ம அப்ளை பண்ணும் போதும் ஹேர் ஃபால் இருக்கும் இல்லைங்களா. சில பேர் சொல்லுவாங்க இல்லைங்களா, ஆயில் வந்துட்டு யூஸ் பண்ணால் ஸ்டார்டிங்கில் ஹேர் ஃபால் இருக்குமா, நம்மக்கிட்டே நிறைய பேர் கேட்பாங்க. கொதிக்க வைக்கிறதுனால தான் அந்த ஃபால்ட் வருது. நீங்கள் வெயிலில் வச்சு எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே அந்த பிரச்சனை இருக்காது. ரெண்டாவது சன்லைட்டில் இருக்கக்கூடிய விட்டமின் சி சத்தும் நமக்கு வந்து இந்த ஆயிலில் இறங்கிடும் ஆட்டோமேட்டிக்காக. நீங்கள் மதியம் வெயிலையும் வைக்கலாம், கம்பல்சரி ஈவினிங் வெயிலில் நீங்கள் 5 நாளைக்கு இதை வச்சு எடுக்கணும். மதியம் வெயிலும் நீங்கள் இதை வைங்க, ஈவினிங் வரைக்கும் இருக்கட்டும், இது வெயிலே இருக்கட்டும். அதுக்கப்புறம் ஒரு 5 மணிக்கு மேலே நீங்கள் எடுத்துருங்க. 5 மணி வரைக்கும் நல்லா வெயில் இது காயிட்டும். 1 வாரம் கண்டிப்பாக இது வெயிலில் இருக்கணும். 1 வாரம் கழித்து தான் நீங்கள் இந்த ஆயிலை யூஸ் பண்ணணும். ஃபில்ட்ரு பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல கருமையாக இருக்கும். இது வந்து நல்லா இந்த பவுட்ரு எல்லாம் அடியில் தெளிஞ்சு மேலே வெறும் ஆயில் மட்டும் இருக்கும். நாங்கள் ஆல்ரெடி 1 வீக் ப்ராசஸில் இருந்த ஆயிலை நம்ம இப்போ பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஸோ நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்க ஆயில் இது தான். நம்ம 1 வாரம் சன்லைட்டில் வச்சு எடுத்தது. பவுட்ரெல்லாம் அடியில் இருக்கும், ஆயில் மட்டும் மேலே உங்களுக்கு தெளிஞ்சு இருக்கும். இதை நம்ம வந்துட்டு ஃபில்ட்ரு பண்ணி பாட்டிலில் வந்துட்டு நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ ஃபில்ட்ரு பண்ண ஆயில் பாருங்கள் எவ்வளோ தெளிவாக ஒரு நல்ல ஒரு கருமையாக இருக்குது பாருங்கள். ஸோ இதை நம்ம வந்துட்டு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆயில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8 மந்த்லேருந்து 10 மந்த் வரைக்கும் உங்களுக்கு இது கெடாமல் இருக்கும். கைப்படாமல் நீங்கள் யூஸ் பண்ணும். ஆயில் வந்துட்டு கைப்பட்டு அப்படியே ஆயில் கையில் ஊற்றி அப்படியே நீங்கள் பாட்டிலில் ஊற்றுறது, ஆயிலில் தண்ணி படுறது, இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஆயில் கெட்டு போயிடும். தண்ணி படாமல் கைப்படாமல் நம்ம யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 8 மந்த்து மேலே வரைக்கும் ஆயில் நல்லாயிருக்கும். ஸோ எவ்வளோ ஒரு சூப்பராக பியூரான ஒரு ஹெர்பல் ஹேர் ஆயில் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதை தான் நம்ம வந்துட்டு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி ரெடி பண்ணுறோம். பியூர் பிளாக்காக இருக்கும். உங்களுக்கு ஹேரில் அப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காக உங்களுக்கு கேப்பும் நாங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஸோ நார்மல் யூசேஜ் தான். இதை டெய்லியும் கோகனட் ஆயில் எப்படி யூஸ் பண்ணுறீங்களோ அதே மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆண் பெண் 2 பேரும் யூஸ் பண்ணிக்கலாம். கிட்ஸ்க்கும் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ முடி வந்து உங்களுக்கு இதை அப்ளை பண்ணும் போதுமே நல்லா கருமையாக மாறின மாதிரி இருக்கும். இந்த ஆயில் வந்து தலையில் இருக்கும் போதுமே உங்களுக்கு முடி நல்லா கருப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். யூஸ் பண்ண பெர்மனண்ட்டான ஒரு கருமையான அடர்த்தியான நீளமான முடி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ யூஸ் பண்ணவங்களுடைய பெனிஃபிட்டும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவங்களுடைய ஃபோட்டோவும் ஷேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதையும் நீங்கள் உங்களுக்கு சேனல் உங்களுக்காக தான் சேனலில் போடுறோம். ஸோ பாருங்கள், இது எல்லாமே வந்துட்டு உண்மையான ஒரு ஃபீட்பேக். சூப்பரான ஹேர் ஆயில் இது. ப்ராடக்ட் வேணுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள், அதுக்கான டீட்டெயில் ஷேர் பண்ணுவாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ மேக்கிங் வீடியோ பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருக்கும் இதில் வந்து என்ன மாதிரி விஷயங்கள் நாங்கள் ஆட் பண்ணுறோம், ஏன் இந்த ஆயிலுக்கு இவ்வளோ பெனிஃபிட் இருக்குது, இவ்வளோ ஃபீட்பேக் இருக்குது, இந்த ஆயில் இவ்வளோ நல்லா இருக்கிறதுக்கான காரணம் என்னன்றது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். இப்போ இந்த ஆயில் நீங்கள் எப்படி ஹேரில் அப்ளை பண்ணோன்னா நீங்கள் நார்மல் யூசேஜ் தான். ஸோ நாங்கள் வந்துட்டு உங்களுக்கு இதோட கேப்பே வந்துட்டு நீங்கள் டைரெக்டாக ஸ்கேல்ஃபில் அப்ளை பண்ணுற மாதிரி நாங்கள் கொடுத்துருப்போம். உள்ளே இருக்கக்கூடிய இந்த ஒயிட் கேப்பை நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு ஸோ இதை நீங்கள் டைரெக்டாக வந்து ஸ்கேல்ஃபில் நீங்கள் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம். ஒவ்வொரு ஸ்கேல்ஃபுக்கும் இது வந்து டைரெக்டாக உங்களுக்கு ஆயில் வந்துட்டு உள்ளே போய் உங்களுடைய வேர் கால்கள்லேருந்து நுனி முடி வரைக்கும் உங்களுடைய முடியை வந்துட்டு நல்லா பாதுகாப்பாக வச்சுருக்கும். நல்லா அடர்த்தியாக வளர்கிறதுக்கு, கருமையாக வளர்கிறதுக்கு, எந்த பிரச்சனைனால முடி கொட்டுறதா இருந்தாலும் அந்த பிரச்சனையை சரி செஞ்சு ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு நல்லா அடர்த்தியாக கருமையாக நீளமாக முடி வளர்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் தலையில் இருக்கக்கூடிய இளநரை பிரச்சனையை உங்களுக்கு வந்து சால்வ் பண்ணும். டேண்ட்ரஃப் க்யூர் பண்ணும். ஈறு, பேனு, பொடுகு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்தாலும் சரி பண்ணும். ரெண்டாவது சில பேருக்கு பார்த்தீங்கன்னா சரங்கு மாதிரி இருக்கும் தலையில், அந்த சரங்கை வந்துட்டு ரிமூவ் பண்ணும். உங்களுக்கு தலையில் இருக்கக்கூடிய சரங்குகளை, பூச்சிக்கடி இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்தாலும் அது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு சரி பண்ணி ஆரோக்கியமான ஒரு ஸ்கேல்ஃப், ஆரோக்கியமான முடி அமைப்பு உங்களுக்கு கொடுக்கும். இந்த ஆயில் வந்துட்டு ஆண் பெண் எல்லாருமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கிட்ஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து எந்த ஏஜ்லேருந்து யூஸ் பண்ணனா 3 வயசுலேருந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 3 வயசு பசங்களுக்குலாம் யூஸ் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் இது கூட கொஞ்சமாக கோகனட் ஆயில் மிக்ஸ் பண்ணி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 5 வயசுலேருந்து தாராளமாக இந்த ஆயிலை டைரெக்டாக அப்படியே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு நல்ல ஒரு சொல்யூஷனாக இருக்கும். உங்கள் ஹேர் ஃபால்ஸ் கண்ட்ரோல் பண்ணுறதா இருந்தாலும் சரி தான், ஹேர் க்ரோத் இன்க்ரீஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி தான், தலையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையும் சரி பண்ணி உங்களுக்கு நல்ல கருமையான அடர்த்தியான ஆரோக்கியமான முடி இது கிடைக்கும். ஸோ அவ்வளோ ஃபீட்பேக் இருக்குது. நாங்கள் இப்போ உங்களுக்கு சேனலில் வந்துட்டு 1-2 ஃபீட்பேக் தான் நாங்கள் வந்துட்டு உங்களுக்கு காட்டுறோம். ஏன்னா எல்லா ஃபீட்பேக்கும் நம்ம வந்து சேனலில் போட முடியாது இல்லைங்களா. சில பேர் வந்துட்டு எங்களுடைய ஃபீட்பேக் ஃபோட்டோஸ்லாம் ஷேர் பண்ணாதீங்கன்னு சொல்லுவாங்க. சில பேர் ஓகே சொல்லியிருப்பாங்க. ஸோ 1-2 தான் நான் உங்களுக்கு எடுத்து போட்டிருக்கேன். அதுலேயே எவ்வளோ பெனிஃபிட் இருக்குது பாருங்கள். இது எல்லாமே கஸ்டமர் அவங்க பே பண்ணி வாங்கி அவங்களுடைய ஓன் ஃபீட்பேக், நல்ல ரிசல்ட் தரக்கூடிய ப்ராடக்ட் தான். எல்லாமே ஹேண்ட்மேட் தான். ஒன்று பார்த்து உங்களுக்காக நாங்கள் ரெடி பண்ணுறது. ஸோ ப்ராடக்ட் வேணுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ்க்கு நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எப்போவுமே ஆனந்தமாக சந்தோஷமாக இருங்க, பாசிட்டிவ் மைண்டோடு இருங்க. ஒவ்வொரு நிமிஷமே நமக்கானதை நினச்சி சந்தோஷமாக வாழுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சைனிங் ஆஃப் ஆமீனா.